எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்டார் கன்சியூமர் டியூரபிள்ஸ், இண்டஸ்ட்ரி, ஏர் கண்டிஷ்னர். பார்க்க போகிற கம்பெனி இட் பிலாங்ஸ் டு பிக் குரூப் அப்படின்னு சொல்கிறத விட இந்த இடத்துல இந்தியா பெருமைப்படக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். வேறு எந்த குரூப்பும் கிடையாது. அது டாட்டா குரூப். இந்தியாவுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொன்னால் அது டாட்டா குரூப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த டாட்டா குரூப்போட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து வோல்டாஸை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ வோல்டாஸ் வந்து யூனிட்டரி கூலிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸை பண்ணுறாங்க. அதாவது ஏர் கண்டிஷ்னர்ஸ், ஏர் கூலர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் ப்ராடக்ட்ஸ். இதுதான் அவங்க ரேஞ்ச். ஸோ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மார்க்கெட் கேப் வந்து 47,916 crore. அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் ஆஸ் ஆன் 6th May 1,447. 52 week ஹை 1,502, லோ 745. ஸோ இப்போது வந்து இது வந்து ட்ரேடிங் நியர் 52 week லோ ஹை தான். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து நம்மளோட எக்ஸசைஸில் சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன்லாம் தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டு. ஏன்னா இது ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இபிஎஸ் அண்டு டெட் டு ஈக்விட்டி, ஸ்டாக் பிஇ, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ஆஸ் இட் இஸ் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக நாம் இந்த ஸ்டாக்கை பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸசைஸையும் பண்ணும்போது இது வந்து ஆஸ் ஐ செட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 week ஹை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்கேருந்து இது பை பண்ணுறதுக்கு ரைட் டைமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது கரெக்ட். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து டிமாண்ட் ஜோன்கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதுவும் இது வந்து ஒரு ரிலையபிள் குரூப்போட ஒன் ஆஃப் தி பிராண்ட் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு இது வந்து ஒரு பொக்கிஷமாகவே பார்க்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டாக், அருமையான குரூப். அது தவிர ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து 30% இருக்கும். அதுவே எஃப்ஐஐ கிட்ட 2021 அந்த சமயத்துலலாம் கிட்ட பாருங்க 20% கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 22 26.19% வரைக்கும் இருந்தது. அதுவே நீங்கள் வந்து 23 அது ஒரு 6% கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 6% கம்மியாகிருக்கு. அது 6% ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக கம்மி பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. ஆனால் அந்த கேப்பை டிஐ ஃபில் பண்ணிட்டாங்க. இவங்க 33% இப்போ 2023 மார்ச் 2023 33.14% இருந்தது டிஐ கிட்ட. இப்போ அதை வந்து 40% ஆக்கிட்டாங்க. அது தவிர இந்த ஒரு பியூட்டி என்னென்னா, இது கவர்மெண்ட் கிட்டேயும் இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங் இருக்குது. அது தவிர பப்ளிக் கிட்ட 14.41% ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், அதாவது ப்ரமோட்டர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடிய டாட்டா சன்ஸ் கிட்ட மட்டும் 26.64% இருக்குது. ஸோ மற்றெல்லாம் அவங்களோட குரூப் கிட்டேயே இருக்குது. இந்த டாட்டா சன்ஸ் தான் மெயின் ஷேர் ஹோல்டர், அதான் ப்ரமோட்டர். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படின்னா 26.64% இருக்குது. அதனால் இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு நம்பகமான கம்பெனி, நம்பகமான குரூப்பு. இந்த பிராண்டு வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் லாங் டேர்ம் பையர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன். இப்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் 7th May வந்தது. அந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப அந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதாவது செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை திரும்ப டக்குன்னு செல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெளியே இறக்கி அவங்க பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை அடுத்து ஒரு 3-4 நாள் எப்படி வந்து எவ்வளோ தூரம் இறங்குது அப்படிங்கிறத பார்த்து
அதாவது டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும்போது இந்த ஸ்டாக் அந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து திரும்பவும் மூவ் ஆகுதா மேலே சப்போர்ட்டாக எடுத்து, இல்லை அதை பிரேக் பண்ணி கீழே போகுதா அப்படிங்கிறத பார்த்து வெயிட் பண்ணி வாங்குறது ரொம்ப கரெக்டான மூவாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். இது வந்து இப்போ இந்த Q4ல் இது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. கம்பெனி ஹாஸ் மேட் ரெவென்யூ, கம்பெனி வந்து ரெவென்யூ பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அது வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை எப்படி பார்க்குது, எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 3-4 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படிங்கிற பட்சத்தில் இதை கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இறங்கும்போது வாங்கிக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் வாங்கின விலையை விட இது வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை அக்குமுலேட் பண்ணுறது தான் கரெக்ட். இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்டாக்கை அதனால் வெயிட் பண்ணி நம்ம ஒரு வாரம் பார்ப்போம். இதை அப்படியே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்குமுலேட் பண்ணுங்கள். இது நியூ இன்வெஸ்டருக்கு, அதாவது புதுசாக இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது நமக்கு அந்த ப்ரைஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஒன்று. ஸோ இதை தவிர வந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இன்னும் சில இண்டஸ்ட்ரிகளை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.